என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனுடைய சமூகத்திலே மன்றாடுகிறார்கள். ஆண்டவரே, இந்த சமூகம் எங்களுக்கு முன்பாக போனால் நாங்கள் தொடர்ந்து பிரயாணப்படுவோம், அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் போக மாட்டோம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு விடுதலை தர அவர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனம் ஆங்கிலத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. And he said, my presence shall go with thee and I will give the rest அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சமூகம் என்பதற்கு ஆங்கிலத்தில் பிரசன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிரசன்னம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தம்முடைய பிள்ளைகள் நல்ல ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவராகிய தேவன் தருகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல, பிரசன்ஸ் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், நல்ல பாதுகாப்பையும் சுகத்தையும் ஆண்டவராகிய தேவன் தருக அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த பிரசன்ஸ்குள்ளே இருக்கும் பொழுது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு 7 ஆசீர்வாதங்களை தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். P for presence, P for power, P for peace, P for promotion, P for protection, P for privilege, P for prosperities. ஸோ 7 ஆசீர்வாதங்களை இந்த பிரசனத்துக்குள்ள ஆண்டவர் அப்படிங்க ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தீத்து 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். தீத்து 2:11. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தீத்து 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி என்று சொல்லப்படுகிறது. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போது எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவதற்கு தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிரசன்ஸ், தேவனுடைய பிரசன்னம் ஒரு இடத்துல வருது அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஆண்டவராகிய தேவன் ரட்சிப்பை தருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே, பிரசன்ஸ்குள்ளே வரும் பொழுது தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுத்து நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக ஆண்டவராகிய தேவன் நம்மை வழி நடத்துகிறார். அதில் 13வது வசனத்தை வாசிப்போம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கு மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி. அல்லேலூயா. அப்போ மகிமையின் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னத்திற்கு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவருடைய பிரசன்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களையும் ரட்சிப்புக்குள்ளே நடத்தி தேவ மகிமைக்குள்ளே அந்த பிரசன்னம் கொண்டு போகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போது இந்த இடத்துல இப்போ வெறுமையாக இருக்குன்னு வச்சுங்க. இந்த இடத்துல தேவன் வருவார் என்று சொன்னால் அவரோடு கூட அவருடைய பிரசன்ஸ், அவருடைய சமூகம் நம்முடைய மத்தியிலே கடந்து வருகிறது. அல்லேலூயா. சரி, இப்போ யாருன்னா ஒருத்தர் முன்னாடியே இருந்துவாங்க, யாருன்னா ஒருத்தர் வாங்க. இப்போ அவங்கள வச்சு ஒரு டெமோ ஒன்று சொல்லி கட்டுறேன். வாங்க, யாருன்னா ஒருத்தர் வாங்க. ஃபஸ்ட்டு எழுந்து வர்ற ஆள் பாக்கியவான்கள். ஆமே. இப்போ அவங்க மூலமாக தான் எல்லாருக்கும் பிரசன்ஸ் போக போகுது. அல்லேலூயா. சரி, இப்போது தம்பி இருக்கிறார். இப்போ பாருங்கள், இந்த இடம் வெறுமையாக இருந்தது. இப்போ தம்பி வந்த உடனே ஒரு நிறைவுக்குள்ளே ஆயிடுச்சு. அல்லேலூயா. இப்போது அதே போல் கடவுள் காட் வந்து நம்ம மத்தியில் வந்தார் அப்படின்னா, அவர் வந்தாலுமே போதும், அவருடைய பிரசன்னம் நம்மளை முற்றிலுமாய் சூழ்ந்திருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கணும்.
அவர் வந்தாலும் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நான் போகிறேன், இல்லை அவர் இருக்கிற இடத்துல நான் போனாலும் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், போகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. இப்போ தேவன் நம்ம மத்தியிலே கடந்து வருவாரானால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மொத்தம் ஒரு 7 ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, என்னாகமம் 6:26 கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்றார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய முகம் உன்மேல பிரசன்னம் ஆயிடுச்சு சொன்னா, அவருடைய பிரசன்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், நமக்கு என்ன உண்டாயிடும், சமாதானம் உண்டாயிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. அப்ப கர்த்தருடைய பிரசன்ஸ்ல, கர்த்தருடைய சமூகத்துல என்ன இருக்கு அப்படின்னா, முதல் ஆசீர்வாதம் சமாதானம். அல்லேலூயா. சமாதானத்துக்கு ஆங்கிலத்தில் என்ன, பீஸ். ஆங்கிலத்தில் பீஸ். பிரசன்ஸ் இருந்ததுன்னா பீஸ் வந்துடும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லை, சமாதானம் இல்லை. சமாதானத்தை தேடி மனிதன் பல இடங்களுக்கு போகிறாங்க. அல்லேலூயா. இப்போ பிரசன்ஸ் வந்துருச்சு, அடுத்தது பீஸ் வாங்க. ஒருத்தர் இன்னொரு நம்பர் ஏந்துவாங்க, யாரா ஒருத்தர் ஏந்துவாங்க, உங்களை வச்சு டெமோ பண்ணலாம். இத்தனை பேர் உட்காந்துக்கிறீங்க, யாரா ஒருத்தர் பிள்ளைங்க, வேலைப்பு பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, யாரா ஒருத்தர் ஏந்துவாங்க. சரி, கருத்த நல்லவன். மொத்தம் 7 பேரை கூட போகிறேன், ஆயத்தமாக இருங்க. 7 ஆசீர்வாதம். ஆமே. அல்லேலூயா. சரி, இப்போ இந்த பிரசன்ஸ், தேவனுடைய பிரசன்ஸுக்குள்ள இப்போ இவங்க வராங்க. இப்போ இவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு, பீஸ் கிடைச்சிச்சு, சமாதானம் கிடைச்சிச்சு. அல்லேலூயா. இப்போ தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள, சமூகத்துக்குள்ள நான் சமாதானம் இல்லாமல் வரேன். அவருடைய சமூகம் என்னை மூடும் பொழுது, அவருடைய பிரசன்ஸ் என்னை மூடும் பொழுது எனக்கு என்ன உண்டாகுது, சமாதானம் உண்டாகுது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தரார் அப்படின்னா, சமாதானத்தை தருகிறார். இன்னைக்கு சமாதானத்தை தேடி மனிதன் பல இடங்களில் அலைந்து கொண்டிருக்கிறான். மனுஷனுக்கு சமாதானம் கிடைக்கல, எங்கெங்கேயோ ஓடுறான் சமாதானத்துக்காக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சமாதானத்துக்கு தமிழ்ல பல அர்த்தங்கள் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நிம்மதி, சாந்தி, ஒற்றுமை, இப்படி பல காரியங்கள் இருக்கு. அப்ப இதெல்லாத்தையும் தேடி மனுஷன் எங்க போகிறான், எங்கெங்கேயோ போகிறான். ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், பிரசன்ஸ், தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நீங்க யாரு வந்தாலும் முதல்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையான சமாதானம் எங்கன்னா, தேவன் உங்கள் இருதயத்துக்குள்ளே வரும் பொழுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிலிப்பியர் 4:7 கர்த்தருடைய பரிசுத்த, எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி யாரெல்லாம் வராங்களோ அவங்களுடைய இருதயத்திலே கர்த்தருடைய பிரசன்ஸ் வந்துருச்சுன்னா போதும், அவங்களுக்குள்ள பீஸ், சமாதானம் ஆண்டவராகிய தேவன் நிரப்பி நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த சமாதானம் எங்க இருக்குன்னா, தேவ சமூகத்துல தான் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நீங்க அவருடைய பிரசன்ஸுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, சிங் பிரதர், ஐயா சிங், முன்னாடி வந்து, முன்னாடி வந்து, அவருடைய பிரசன்ஸுக்குள்ள ஆண்டவராகிய தேவன் நம்மை கொண்டு வர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 29:11 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 21:11 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 29:11 29:11 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய பிரசன்ஸுக்குள்ள ஒரு மனிதன் உள்ளே நுழையும் பொழுது அவனுக்கு கர்த்தர் சமாதானம் தரார். இரண்டாவது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிரசன்ஸுக்குள்ள நுழையும் பொழுது இன்னொரு நபர் ஏதுவாங்க, இன்னொரு நபர் ஏதுவாங்க. மொத்தம் 7 பேர் கூப்பிட்டு இன்னொருத்தர் ஏதுவாங்க. யாருன்னா டக்குன்னு வாங்க. அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா, பவர். இப்போ வர்றவங்க பேர் என்னது, பவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இவர் பேர் என்னது, பிரசன்ஸ். இவங்க பேர் என்னது, பீஸ். இவங்க பேர் என்னது, பவர்.
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த பவர் எப்படி கிடைக்குது அப்படின்னா, கர்த்தருடைய பிரசன்ஸுக்குள்ள எந்த மனுஷன் வந்தாலும் என்ன கிடைக்கும்? பவர் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப கவனிங்க, ஆதி அப்போஸ்தலர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றதுக்கு பயந்தாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவர் கடவுள் சொன்னாலுமே அவங்கள கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டாங்க, அவங்கள கொண்டு போய் சிறைச்சேதம் பண்ணாங்க. அப்படிப்பட்ட நாட்களில் ஆண்டவராக இயேசு சொன்னார். என்ன சொன்னார்னா, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமில் என்ன பண்ணுங்க? காத்துருங்க, அங்க உங்களுக்கு பவர் கிடைக்கும். அல்லேலூயா. எங்க உங்களுக்கு பவர் கிடைக்கும்? எருசலேமில் காத்துருங்க, தேவ சமூகத்தில் காத்துருங்க, அவருடைய பிரசன்ஸ்ல காத்துருங்க. அப்படி காத்திருக்கும் பொழுது என்ன கிடைக்கும்? உங்களுக்கு பவர் கிடைக்கும். அல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது, அல்லேலூயா, பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், வல்லமை நிறைந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்களை வல்லமையினாலே நிரப்ப அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. அப்போ தேவனுடைய பிரசன்ஸ்க்குள்ள வரும் பொழுது அவங்க எல்லாரும் காத்திருந்தாங்க பாருங்க, பவர் கிடைச்சிச்சு. அல்லேலூயா. என்ன கிடைச்சிச்சு? பவர் கிடைச்சிச்சு. இப்போ பவர் கிடைச்ச உடனே எழுந்து பிரசங்கம் பண்றாங்க. யார் முதல் பிரசங்கம் யார் தான் பண்றதுங்க? பேதுரு தான் பண்றாரு. 12 அப்போஸ்தலர்ல முதல்ல எழுந்து பிரசங்கம் பண்றது யாருன்னா பேதுரு தான் பண்றாரு. இதே பேதுரு தான் கொஞ்சம் ஒரு 50 நாளுக்கு முன்னாடி இயேசு தெரியுமா அப்படின்னும் போது தெரியவே தெரியாது சத்தியம் பண்ணாரு. அல்லேலூயா. 50 நாள் பொறுத்து எழுந்து பிரசங்கம் பண்றார். நீங்க கொலை செஞ்ச இயேசுவை தான் நாங்கள் பிரசங்கம் பண்றோம். இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? இந்த பவர் எங்கிருந்து வந்தது? பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்ஸ் அங்க நிரப்பும் பொழுது தைரியமா எழுந்து பேசினாங்க. ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும், தேவ பிரசன்ஸ்குள்ள இருந்து நம்ம செயல்படும் பொழுது பவர் கிடைக்குது. இப்ப பவர் கிடைச்ச உடனே எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணாலும் பேசினாலும் ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்பின் பாதையிலே நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். செருபாபேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே எல்லாம் ஆகும். கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் தேவனுடைய பிரசன்ஸ்குள்ள வரும்பொழுது பீஸ் கிடைக்குது. பீஸ் கிடைக்கிறது மட்டும் இல்ல, பவர் கிடைக்குது. அல்லேலூயா. அப்போ பவர் பீஸ் மட்டும் கிடைக்கல, ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறார் ஆண்டவர். என்ன கொடுக்கிறாருங்க? ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு தரார். இன்னொருத்தர் வாங்க, பாதுகாப்பு யாருங்க? ப்ரொடெக்ஷன். வாங்க, ஏந்து வாங்க, பாதுகாப்பு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இவங்க பேர் என்னதுன்னா ப்ரொடெக்ஷன். தேவ பிரசன்ஸ்குள்ள வரும்போது என்ன கிடைக்குது? இவங்க பேர் என்னதுங்க? ப்ரொடெக்ஷன். அப்படி போயிட்டு இல்லைமா, நல்லா அப்படி எல்லாம் இல்லை, ப்ரொடெக்ஷன். என்ன கிடைக்குதுங்க? பாதுகாப்பு ஆண்டவர் தர. இப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ஆண்டவருடைய பிரசன்ஸுக்குள்ள நான் உள்ள வரும்பொழுது எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பா ஆண்டவர் தர. இதை மோசே சங்கீதம் 90-91 ரொம்ப அருமையா விளக்கி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுல ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 91:4 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவருடைய சேட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய அடைக்கலத்துக்குள்ள ஒரு மனுஷன் வரும்பொழுது நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன், நல்ல ஒரு பாதுகாப்பை கர்த்தர் உனக்கு தருகிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது சங்கீதம் 121 நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், எத்தீங்கும் உங்களை அணுகாதபடி கர்த்தர் நல்ல பாதுகாப்பை ஆண்டவராகிய தேவன் தருகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 121 முழுவதுமாய் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான், அவன் தேவன் நோக்கி அடைக்கலம் கோட்டை என்று சொல்லுவான். அல்லேலூயா. அதுல 4வது வசனம் ஒன்று வாசிங்க. 121:4 இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். நல்ல ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பை ஆண்டவராகிய தேவன் என்ன பண்ணாருங்க? ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. எதற்குள்ள வரும்பொழுது?
கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள வரும்பொழுது, கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள வரும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுத்து உங்களை நடத்த அவர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தருடைய பிரசன்ஸுக்குள்ள நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தேவ சமூகத்துல கடந்து வரணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அதுதான் மோசேஸ் விரும்பினார். ஆண்டவரே, நீர் எங்கள் கூட வரலைன்னா நாங்க போக மாட்டோம் ஆண்டவரே. உங்க பிரசன்ஸ் எங்களுக்கு எப்போதும் வேணும். உங்க சமூகம் எப்போதும் என் கூட வரணும். ஏன்னா அவர் சமூகம் வந்தாதான் எனக்கு சமாதானம் இருக்கும். அவர் சமூகம் வந்தாதான் எனக்கு வல்லமை இருக்கும். அவர் சமூகம் இருந்தாதான் எனக்கு பாதுகாப்பு இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை மோசே நன்றாய் அறிந்தபடினால் தான் சொன்னா, ஆண்டவரே இந்த சமூகம் எங்க கூட வரணும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவருடைய சமூகம் நம்மளை என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா, நம்மளை உயர்த்துகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ப்ரமோஷன் தரார் ஆண்டவர். என்ன தராருங்க? ப்ரமோஷன் தரார். தேவ சமூகத்துக்குள்ளே, தேவ பிரசன்னத்துக்குள்ளே ஒரு மனுஷன் இருக்கும்போது கர்த்தர் அவருக்கு என்ன தராருங்க? ப்ரமோஷன் தரார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ இன்னொரு ஆள் வாங்க, ப்ரமோஷன் வாங்க, உயர்வு. யாருன்னா ஒருத்தர் வாங்க, உயர்வு, ப்ரமோஷன் வாங்க, எழுதுவாங்க. ப்ரமோஷன், உயர்வு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அப்ப இவங்க பேர் ஒன்று, இவங்களுக்கு ஒரு பேர் கொடுப்போம். இவங்களுக்கு பேர் என்னது? ப்ரமோஷன். இவங்க பேர் என்னது? ப்ரமோஷன். மொத்தம் பி ஞாபகம் வச்சுக்கோ. பி ஃபார் பிரசன்ஸ், பீஸ், பவர், ப்ரொடெக்ஷன், ப்ரமோஷன். அல்லேலூயா. ப்ரமோஷன்னா உயர்வுன்னு அர்த்தம். ப்ரமோஷன்னா அப்ப தேவனுடைய சமூகத்துக்குள்ள ஒரு மனுஷன் வந்துட்டானா கர்த்தர் அவனை என்ன பண்றாருங்க? உயர்த்துறார். சரி, வேதத்துல யாரெல்லாம் கர்த்தர் உயர்த்தினார்? எதனா ஒரு 2-3 பேர் சொல்லுங்க பார்ப்போம். யாருன்னா ஒரு 2-3 கர்த்தர் வந்து உயர்த்தினார், உயர்த்தினவங்க. நீங்க எந்த பேர் சொன்னாலும் அவங்கள உயர்த்தி தான் வச்சுக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆதியாகமம் 41:41 வாசிக்கும்போது, பார்வோன் யோசேப்பை எல்லாருக்கும் அதிகாரியா உயர்த்தினானாம். அல்லேலூயா. வாசிப்போம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரியாக்கினேன். அல்லேலூயா. யோசேப்பு எங்க இருந்தாரு? நேத்து வரை சிறைச்சாலையில் இருந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்க ஆண்டவர் பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். அந்த சொப்பனத்துக்கு அந்த தேசத்தில் இருந்த யாருக்கும் என்ன தெரியல, அதனுடைய அர்த்தம் தெரியல. எங்கப்பா அர்த்தம் சொல்றவங்க யாரா இருக்கிறாங்களா கேட்கும்பொழுது பக்கத்தில் ராஜாவுக்கு பக்கத்தில் ஒருத்த பானபாத்திரக்காரங்கிறான். ஆண்டவனே, 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சொப்பனம் வந்தது. சிறைச்சாலையில் இருந்த அந்த எபிரேய பிள்ளை வந்து எனக்கு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னா, அவனை கூட்டு வந்தா உங்களுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்ல முடியும் அப்படின்னா. அல்லேலூயா. முதல்ல அவனை கூட்டணும் அப்படின்னா. கூட்டணும் வந்த உடனே இங்கே ராஜா சொப்பனத்தை சொல்றாரு. ராஜாவே, 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது. கர்த்தருடைய பரிசுத்த 7 வருஷம் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வரப்போகுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு சொப்பனத்தை கொடுத்தாரு அப்படின்னு. உடனே உன்னை போல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற வேற யாரும் இல்லை, உன்னை நான் ராஜா ஆகிறேன். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும். நேற்று வரையும் அவர் எங்கே இருந்தாருங்க? சிறைச்சாலையில் இருந்தார். இன்னைக்கு அவர் எங்கே வந்துட்டாரு? சிங்காசனத்துக்கு வந்துட்டார். அல்லேலூயா. ஒருவேளை நேற்று வரையும் நீ ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஆனா எப்ப கர்த்தருடைய பிரசன்ஸுக்குள்ள நீ வரையோ அப்பவே கர்த்தர் உன்னை என்ன மாத்துறாருங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன மாத்துறாங்க? ப்ரமோஷன் கொடுத்து உன்னை ஆண்டவர் உயர்த்துறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, தானியேல் 6:3 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தானியேல் 6:3 வாசிக்கும் பொழுது 127 பிரதானிகளை வைத்திருந்தாங்க. அதுல 3 பேர் சிறப்பா இருந்தாங்க. அதுல ஒருத்தர் யாருன்னா ஆண்டவர் தானியேலை உயர்த்தினார். எங்கிருந்து வந்தவர்? அவரு பாபிலோன் தேசத்துல அடிமையாய் கொண்டு வரப்பட்ட ஒரு மனுஷன். ஆனா கர்த்தர் அவனை எப்படி உயர்த்தினாருங்க? ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார். வாசிங்க அந்த வசனத்தை. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியினால் அவனை ராஜ்யம் முழுமைக்கு அதிகாரியாக ஏற்படுத்தி, ஆமென், அல்லேலூயா. அப்ப எல்லாருக்கும் மேலாக ஒரு உயர்வு. அல்லேலூயா. இருக்கிற பாபிலோன் தேசத்தில் 120 பேர் தேசாதிபதிகள் இருந்தாங்க. அந்த 120 பேருக்கு மேலா 3 பேர் இருந்தாங்க. அந்த 3 பேருக்கு மேலாக ஒருத்தரை ஆண்டவர் வச்சாரு. அதுதான் தானியேல். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க அடிமைத்தனத்திலிருந்து வந்திருந்தாலும் தேவ பிரசன்ஸுக்குள்ள நீ நுழையும் பொழுது
கர்த்தர் உனக்கு நல்ல ப்ரமோஷனை கொடுத்து கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் நிறுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, முதல் நிற்கிற நபர் பேர் என்னதுங்க? பிரசன்ஸ். ரெண்டாவது நிற்கிறது பீஸ். மூணாவது நிற்கிறது பவர். நாலாவது நிற்கிறது ப்ரொடெக்ஷன். அஞ்சாவது நிற்கிறது ப்ரமோஷன். ஆறாவது இன்னொருத்தர் ஏந்துவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரிவிலேஜஸ். வாங்க, பிரிவிலேஜஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சிறப்புரிமை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்ஸ்க்குள்ள வரும்பொழுது சிறப்புரிமை ஆண்டவர் தர. அல்லேலூயா. என்ன உரிமை? நீங்களும் நானும் வெளியில் இருக்கும்போது யாரோ, ஆனா உள்ள வந்த பிறகு ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம எல்லாம். அல்லேலூயா. யோவான் 1:12 சொல்லுங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி. ஆமென். அல்லேலூயா. அப்ப இவங்க பேர் என்னன்னா பிரிவிலேஜஸ். பிரிவிலேஜஸ் அப்படின்னு சொன்னா சிறப்பு உரிமையை கர்த்தர் உனக்கு கொடுத்துக்கிறார். அல்லேலூயா. யாருக்கும் கொடுக்காத ஒரு உரிமையை கர்த்தர் உனக்கு எனக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அப்பாவோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் யாருக்கு தான்? பிள்ளைக்கு தான். இப்போ நம்ம உண்மையாலுமே பிள்ளைங்க இல்லை, ஆனால் உண்மை என்னையும் அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால தத்தெடுத்து பிரிவிலேஜஸாக ஆண்டவர் மாற்றிட்டார். சிறப்பு உரிமையை கொடுத்து, இவன் என் பிள்ளை அப்படிங்கிற உரிமையை அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால கொடுத்து உன்னை என்னை மாற்றிட்டார். அல்லேலூயா. இப்போ அப்பா நம்ம அப்பான்ற உரிமையை, அப்பா பிதாவை என்று குறிப்பிடத்தக்கதான உரிமையை கொடுத்ததுனால அவர் சிருஷ்டித்த எல்லாமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீ எதை கேட்டாலும் உனக்கு நீயே எடுத்துக்கொள்ளுகிற அளவுக்கு கர்த்தர் உனக்கு உரிமை கொடுத்துரு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். 18 வருடமாய் கூனியா இருந்த சகோதரிக்கு இயேசு கிட்ட வானு தொட்டு அந்த கூனை நிறுத்தினார். 12 வருஷம் பெருமாடு சரி இயேசு கிட்ட கேட்கவே இல்லை. இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு சுகத்தை அவளை எடுத்துக்கிட்டான். அல்லேலூயா. இயேசு கொடுப்பது ஒன்று இருக்கு, நம்மளா எடுப்பது ஒன்று இருக்கு. இப்ப பிள்ளைக்கு வேலைக்காரனுக்கு என்ன வித்தியாசம்? வேலைக்காரன் போய் ஐயா எனக்கு கொடுங்க ஐயான்னு கேட்கணும். ஆனா பிள்ளை என்ன பண்ணலாம்? உரிமையா போய் எடுத்துக்கலாம். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் உங்களுக்கு எப்படிப்பட்ட உரிமை கொடுத்துக்கிறாருன்னா பிரிவிலேஜஸ், சிறப்பு உரிமையை கொடுத்துக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் உனக்கு தான்ப்பா. அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு வச்சிருக்கிறேன், நீயே போய் எடுத்துக்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? அப்பா தாங்கப்பா தாங்கப்பா தாங்கப்பா. அல்லேலூயா. ஆனா இன்னையிலிருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க ஆசீர்வாதத்தை நீங்க எடுத்துக்கொள்ள போறீங்க. அல்லேலூயா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது 1 யோவான் 3:1 கர்த்தருடைய பரிசுத்த நல்ல கவனிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். அல்லேலூயா. அப்ப பிதா நமக்கு பாராட்டின அன்பினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளானால் நாம் சுதந்திரமாமே. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பிரிவிலேஜஸ். அல்லேலூயா. அப்ப இவங்க பேர் என்னது? பிரிவிலேஜஸ். கடைசியா ஒருத்தர் வாங்க, 7வது நபர் ஒருத்தர் வாங்க, ஏந்துவாங்க. அவங்க பேர் வந்து ப்ராஸ்பரிட்டிஸ். அல்லேலூயா. செழிப்பு. யாருன்னா வாங்க, ஏந்துவாங்க. சரி, இவங்க பேர் என்னன்னா ப்ராஸ்பரிட்டிஸ், செழிப்பு. அல்லேலூயா. இவங்க பேர் என்னது? செழிப்பு. அப்போ ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாருங்க? செழிப்புக்குள்ளே கர்த்தர் நடத்துறார். அல்லேலூயா. தேவ பிரசன்ஸுக்குள்ள வந்துட்டுனா ஒருத்தரும் தரித்திரம் கிடையாது, ஒருத்தரும் எனக்கு இன்னும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லக்கூடாது. தேவ பிரசன்னத்துக்குள்ள டெய்லி நிரம்புகிற ஒருத்தருக்கு ஆண்டவர் ப்ராஸ்பரிட்டிஸ், செழிப்பை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. என்ன தர்றார் ஆண்டவர்? செழிப்பை தருகிறார். அல்லேலூயா. மொத்தம் 7 பி சொல்லிக்கிறேன். மொத்தம் 7 பி. அல்லேலூயா. முதல் பேர் என்னதுங்க? பிரசன்ஸ். 2வது பேரு பீஸ். 3வது பேரு பவர். 4வது பேரு ப்ரொடெக்ஷன். 5வது பேரு ப்ரமோஷன். 6வது பேரு பிரிவிலேஜ். 7வது ப்ராஸ்பரிட்டிஸ். அல்லேலூயா. கர்த்தர் செழிப்பை தரார். அப்போ இந்த செழிப்பு உனக்கு வேணும்னா நீ தேவ சமூகத்துக்குள்ள வந்துடணும். அல்லேலூயா.
இப்போ ஆண்டவர் செழிப்பை கொடுத்த ஒரு சிலரை சொல்லி நான் முடிச்சிடறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் ஆபிரகாமை அழைச்சார். ஆண்டவர் யாரை அழைச்சாருங்க? ஆபிரகாமை அழைச்சார். நீ வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன், உன்னை செழிப்பா மாத்துறேன், பொருளாதாரத்திலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நான் உன்னை செழிப்பா மாத்துறேன்னு சொல்லி கர்த்தர் அழைச்சார். கர்த்தர் அழைச்ச உடனே ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் போகும் இன்னதிடம் என்று அறியாமல் அவன் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவனை செல்வசீமானாய் கர்த்தர் மாத்தினார். அல்லேலூயா. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 13:2 கர்த்தர் 13:2 ஆபிரகாம் மிருக ஜீவன்களுக்கும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். ஆமென். என்னவா மாறினவன்? சீமானா இருந்தான். வெள்ளியும் பொன்னும் உடைய ஆஸ்திகளுடைய சீமான். அப்ப தேவனுடைய பிரசன்ஸுக்குள்ள, தேவனுடைய பிரசனத்துக்குள்ள வந்தவனுக்கு பிராஸ்பரிட்டிஸா கர்த்தர் உயர்த்தினார். எத்தனை பேர் செல்வசீமான மாறணும்? அல்லேலூயா. நாங்கய்யா 1,000 தங்கம் 1,20,000 மேல போதையா? எங்கய்யா? கவலைப்படாத, கர்த்தர் எல்லாம் நம்ம காலிகளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக எல்லா ஐஸ்வர்யத்தையும் ஆஸ்தியும் ஆண்டவராகிய தேவன் நிறைவாய் நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப ஆபிரகாமை பார்க்கும் பொழுது பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லோத்தும் ஆபிரகாமும் ஒருமித்து வாசம் பண்ண முடியல. காரணம் என்னன்னா, ஆபிரகாம் கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் எப்படி மாறினாங்க? ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் அள்ளி கொடுத்துட்டார். அல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் தேவனுடைய பிரசன்ஸுக்குள்ள, தேவனுடைய பிரசனத்துக்குள்ள வராங்களோ அவங்களுக்கு கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளை கொடுத்து உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் மட்டும் இல்ல, அவருடைய மகன் ஈசாக்குக்கும் கர்த்தர் ஆண்டவர் அந்த ப்ராஸ்பரிட்டிஸ், ஒரு செழிப்பை ஆண்டவர் கொடுத்தார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஆமென். மகா பெரியவனா மாறணும். அல்லேலூயா. அப்ப பஞ்சம், தேசம் ஃபுல்லா பஞ்சம் இருக்கு. ஆனா ஈசாக்கு கர்த்தர் எப்படி மாத்திட்டாருங்க? ஐஸ்வர்யவானா மாத்திட்டார். அல்லேலூயா. அப்ப தேவ பிரசன்ஸுக்குள்ள, தேவனுடைய சமூகத்துக்குள்ள வருகிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஐஸ்வர்யவானா மாத்துறார். அல்லேலூயா. பக்கத்துல ஒரு கை பிடிச்சுங்க, கர்த்தர் உன்னை ஐஸ்வர்யவானா மாத்துவாரு. கர்த்தர் உன்னை ஐஸ்வர்யவானா மாத்துவாரு. அல்லேலூயா. அவருடைய தரித்திரத்தினாலே, சொல்லுங்க, நான் சொல்லுங்க, அவருடைய தரித்திரத்தினாலே, இயேசுவின் தரித்திரத்தினாலே நீ ஐஸ்வர்யவானாய் மாறினாய். அல்லேலூயா. உன் நிமித்தம் அவர் தரித்திரமாய் மாறினார். எதுக்காக? உன் ஐஸ்வர்யவானா மாத்தணுன்றதுக்காக. அல்லேலூயா. அப்ப நீங்க எதுலயும் ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான ஒரு அபிஷேகம், நிறைவான ஒரு வல்லமைக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய தேவன் உங்களை எல்லாம் நல்ல ஒரு செழிப்பை ஆண்டவர் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அப்ப யாரெல்லாம் கர்த்தரை நம்புறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் நல்ல ஒரு செழிப்பை, நல்ல ஒரு உயர்வை ஆண்டவராகிய தேவன் தர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த மாதிரி வேதத்தில் நிறைய பேர் சொல்லிட்டே போக முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எஸ்தரை குறித்து நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எஸ்தர் ஏதோ ஒரு இடத்துல யாரும் தெரியாத, அறியாமல் இருந்தாங்க. ஆனா ஆண்டவராகிய தேவன் எஸ்தர் மேல கர்த்தர் கிருபை இருந்ததுனால அவளை ஆண்டவர் ராஜாத்தியா கர்த்தர் மாத்தினார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு நல்ல ஒரு செழிப்புக்குள்ள ஆண்டவராகிய தேவன் மாற்றினார். இந்த மாதிரி மொர்தெகாயை ஆண்டவர் செழிப்புக்குள்ளே கர்த்தர் மாற்றினார். வேதத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் ஆண்டவர் ஒரு செழிப்புக்குள்ளே கர்த்தர் கொண்டு போனார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதே தெய்வம் உன்னை என்னையும் ஆண்டவர் உன்னை செழிப்பாய் மாற்றி உன்னை ஆசீர்வதித்து நிறைவான நன்மைகளை கொடுத்து நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு மனிதன் தேவ பிரசன்ஸ்குள்ள, தேவனுடைய சமூகத்துக்குள்ள வரும் பொழுது சமாதானம் கிடைக்கிறது, பலன் கிடைக்கிறது, பாதுகாப்பு கிடைக்கிறது, உயர்வு கிடைக்கிறது, அப்புறம் பிரிவிலேஜ், சிறப்புரிமை கிடைக்கிறது, செழிப்பு கிடைக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கிலீஷில் சொல்லிட்டு தமிழில் சொன்னோன்னா யோசிக்க வேண்டியதாக. சரி, கர்த்தர் நல்லவன். அப்போ 7 விதமான 7 விதமான ப்ராஸ்பர்ட்டிஸ், 7 விதமான செழிப்பை
கர்த்தருக்கு நமக்கு கொடுத்து கர்த்தர் நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரு முறை சொல்லி பார்த்துலாமா இங்கிலீஷில்? ஓகே, சொல்லுங்க பார்ப்போம். நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். முதல் பிரசன்ஸ், பீஸ், பவர், ப்ரொடெக்ஷன், ப்ரமோஷன், ப்ரிவிலேஜ், ப்ராஸ்பரிட்டி. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற பாசம் இந்த 7ஐயும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இந்த 7ஐயும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஓகே, தேங்க்யூ. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். என்னோடு கூட வேதாகம கல்லூரி படித்த அருமையான பாஸ்டர் சிங் அவர்கள் வந்திருக்கிறார்கள். கடைசியாக அவங்க ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. அந்த தேவன் இந்த